45 வருட அரசியல் வாழ்க்கையில் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் பலமுறை தேர்தல் காலத்துல நின்றுருக்கீங்க. ஆமா. இன்னுமே இந்த மக்கள் உங்களை அங்கீகரித்து ஒரு பிரதிநிதியா அனுப்பலையா சட்டமன்றத்துக்கோ, நாடாளுமன்றத்துக்கோ? எனக்கு அங்கீகாரம் கொடுப்பது என்னுடைய மக்கள் தான். நல்லா புரிஞ்சுக்க. நான் அகில இந்திய தேவேந்திர குல சமுதாயத்திற்கு கூட என்னுடைய மக்கள் அங்கீகாரம் கொடுத்தாங்க. தனிப்பட்ட முறையில் தான் நான் கூட்டணியில் தனியாக தான் நின்று நான் எலெக்ஷன் நின்னேன். யாருடைய கூட்டணி வச்சு நிற்கலை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2001 நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்து 6 மாதத்தில் எனக்கு முதல்ல ரெக்கக்னைஸ் கொடுத்து எக்மூர் கான்ஸ்டியூன்சியில் நிற்க வச்சது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஃபர்ஸ்ட் அலைன்ஸ். அலைன்ஸுங்கிற இது தனித்தனியாக நின்னுங்கிறது நான் ஏன் நிற்கேன்னா, இப்போ வலங்கமானில் நின்னேன் தஞ்சாவூரில். தஞ்சாவூரில் வலங்கமானில் நிற்கும் போது அங்கே ஜாதிய கொடுமைகள் அதிகமாக இருந்துச்சு. என்ன எந்த ஊருக்கும் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, கொடியத்தோ பார்க்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. எந்த ரூலிங் பார்ட்டி, அது அப்போ திமுக இருந்தாச்சு, அதிமுக, என்னை எந்த ஊருக்குள்ள விட மாட்டாங்க, பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்போ தேர்தல் காலம் தான் எனக்கு சாதகமாக இருக்கும். அன்னைக்கு அங்கே கேண்டிடேட்டாக போட்டுருவேன். போட்டு அந்த சான்ஸில் நான் அந்த மக்களை சந்திப்பேன். இதை வாய்ப்பாக கருதி நான் தேர்தலில் நின்னே தவிர வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் போய் கூச்சல் போடுறதுக்கோ நியாயம் பேசுவதுக்கு நான் போல. சட்டமன்றத்தில் என்ன நடக்குன்னு டெய்லி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அங்கே இருக்கிற ரூலிங் பார்ட்டியோட இருக்கிற வேல்முருகன் சட்டமன்றத்திலே புலம்புறாரு, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், என் தொகுதிக்கே ஒன்றும் பண்ண மாட்டேங்காங்க, என் ஒன்றுக்கே சொல்லி ஓப்பனில் நீங்கள் லைவ்லாம் பார்க்குறோம். அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு நிலையே இருக்கும்போது சட்டமன்றத்தில் போய் நான் என்ன பண்ண போகிறேன்? அது முக்கியம் இல்லை. மக்களுடைய சேவை எங்களுடைய சேவை. எந்த கம்யூனிட்டி ஆகிற அரசியலுக்கு வந்த போகிறேன், ஆல் கம்யூனிட்டி சொசைட்டி எல்லாருக்குமே நான் சேவகனாக செய்யணுங்கிறது என்னுடைய மனசு நிலை. அதற்கு சில இடைஞ்சல்கள் கொடுக்கத்தான் செய்வாங்க. அது ரூலிங் பார்ட்டியாக இருக்கும், அது கொடுக்கத்தான் செய்வாங்க. வளரக்கூடாது இல்லையா? நான் வளரக்கூடாதுங்களே தெளிவாக இருக்காங்கல்ல, அது கொடுக்கத்தான் செய்வாங்க. அதை எதிர்த்து போராடி தான் நாங்கள் வளர்ந்துக்கிட்டோம்.